இங்கே வந்து கோழிகள்லாம் வாங்கோழிலாம் நிற்கிற வித்தியா என்ன பார், இது சேவல், சூப்பரான சேவல். ரெண்டாவது இதெல்லாம் எப்படின்னா கூண்டில் அடைச்சி வளர்க்குறது இல்லை, வீட்டிலே தான் போட்டு இப்படியே வளர்க்குறாங்க தீனி போட்டு. இந்த பாரு இங்கே முட்டைக்கோழி சூப்பராக இருக்குது பாரு கோழி. இது சண்டை கோழி, இது சண்டை கோழி, இது நாட்டுக்கோழி. தெரியுதா போகிற போக்க பற்றியா? இந்த போகுது பார், ஜக 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 ஜகன்னு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு, ஏன்னா மாடு, இங்கேயும் சேவல் நிற்கிது, ஆட்டுக்குட்டி. அங்கே மாடு நிற்கிது, மாடு அங்கே. எப்படி இந்த இடத்துலையே எப்படி எல்லாம் குடும்பத்தோடு நின்று வளருவோம். அதனால் இவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. கூண்டில் போட்டாலே அது இயற்கையான தீனி, இயற்கையான இதை போட்டுட்ருக்காங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்த ரூமா ஆள் தெளிவாக நிற்கும். போட்டுருமா இப்படி அதுக்குள்ள 200 கிராம் இடம் கூட்டிட்டு தவுட்டை கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் அது இல்லையே. ரைட். அப்போ இதில் நெய் வடியுமோ? கேப்டன் நெய் வடியுமோ? இதில் நெய் வருமோ? வெடிச்சிடாம என்ன? இந்த 2 தொடையும் எடுத்துட்டு தொடைக்கு நடுவில் புசுக்கணும். இந்த பூலாம் எடுப்பாங்களோ? கரிச்சிடாதீங்கப்பா, கரிச்சிடாதீங்கப்பா. கருவிட்டா கறி கருப்பாயிடும். தூக்கி வச்சு புசுக்கணும். கம்பியில் வச்சா பழுத்துரும்.